உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ ஹலோ ராம், எங்க இருக்கீங்க? ஏன் உங்க டெஸ்க் கிட்ட நீங்க வரவே இல்ல? நான் ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்றேன். நீங்க வரலன்னா நான் கிளம்புறேன். எப்போ வருவீங்க? அது இங்கதான் பக்கத்துல பாஸ் கூப்பிட்டாருன்னு வந்துட்டேன். கண்டிப்பா வருவீங்கல்ல? ஒரு 5 to 10 மினிட்ஸ்னா நான் இங்கே வெயிட் பண்றேன். லஞ்ச் பாக்ஸை கொடுத்துருங்க. பாக்ஸ நாளைக்கு தரேனே. நாளைக்கா? அது பாஸ் கூட மீட்டிங்க்கு வந்துட்டேனா, அதனால பாக்ஸ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? லஞ்ச் பாக்ஸை தொலைச்சிட்டீங்களா? ஐயோ தொலைக்கிறேங்க, மறந்துட்டேன் அவ்வளவுதான். பாக்ஸ கண்டிப்பா நாளைக்கு கொடுத்துடுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம்ல. இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்களே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருப்பீங்களோ? நாளைக்கு எனக்கு லஞ்ச் பாக்ஸ் வேணும். ப்ளீஸ் மறந்துடாதீங்க, கொண்டு வந்துருங்க. யா ஷூர் ஷூர். இன்னொரு பாக்ஸ் வேற அசோக் சார் கிட்ட இருக்கான். அவர்கிட்ட எப்படி கேக்குறது? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்காங்க. நீ கூட என்கிட்ட மாட்டிக்கிட்ட. என்ன டேய், உங்க 2 பேரையும் அந்த பொண்ணு நல்லா திட்டுறாடா. தாத்தா, என் பிரச்சனை என்னன்னு இப்பயாச்சும் புரிஞ்சுதா? அந்த பாக்ஸ கொடுங்க. போன் கால் வரத்துக்கு முன்னாடி நீ கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். ஆனா இப்போ நோ வே, சான்ஸே இல்ல. தாத்தா, உன்னால முடிஞ்சா வாங்கிக்கோ. என்ன பண்ணிட்டு இருக்க? பாருங்க ஆண்டி, என்ன அடிக்கிறா. ஸ்ரேயாஸ்ரீ போய் சொல்லாத. சீதாமா, அவன் தான் முதல்ல என் கைய பிடிச்சு என்னை இழுத்தான். சரி, இவன் எப்படி போய் சொல்றான் பாத்தியா சீதாமா? என் வீடு வேணும்னு சொல்லி அவன் தான் என் கூட சண்டை போட்ட சீதாமா. நான் என் வீட்டு தர மாட்டேன். போ. நீங்க 2 பேரும் விளையாடினது போதும், விடுங்க. ஸ்ரேயாஸ், நீ வீட்டுக்கு போ. இப்படி சண்டை போடுறதா இருந்தா இனிமே நீங்க 2 பேரும் விளையாடவே வேண்டாம். ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து படிங்க. நான் ஒன்னும் சண்டை போடல சீதாமா. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட வீட்டை ரெடி பண்ணேன். அந்த வீட்டை போய் அவன் கேக்குறான். நம்ம வீட்டை யாருக்காவது தர முடியுமா? நம்ம வீடு நமக்கு மட்டும் தானே. நீ தான் சொல்லிருக்கல நம்ம வீட்ல நம்ம சேஃபா இருக்கலாம்னு. இவன் என்னடானா நம்ம வீட்டை கேட்டு சண்டை போடுறான். பேட் பாய். நான் ஒண்ணும் பேட் பாய் இல்ல, நீதான் ராட்சசி. ராட்சசி பத்திர ராட்சசன். நீதான் ராட்சசி. நான் உள்ள சொன்னேன். வான்னு சொல்றேன்ல. இப்படி நீங்க சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா இனிமே விளையாடவே வேண்டாம். ஸ்கூல்ல விட்டு வந்ததும் வீட்ல தான் இருக்கணும், சரியா? நீயும் அப்படிதான் இருக்கணும். ஏன் தப்பு எதுவுமே இல்ல சீதாமா. நான் இந்த வீட்டை யாருக்கும் தர மாட்டேன். இது என்னோட வீடு. விளையாட்டுக்கு கூட வீட்டை கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஆனா நிஜமாவே வீடு பறி போக போகுதுன்னு நான் அவளுக்கு எப்படி புரிய வைப்பேன்? இது ஏன் வீடு சீதாமா, நம்மளோடது. என் வீட்டை நான் யாருக்கும் தர மாட்டேன். நம்ம வீட்டை நம்ம யாருக்காவது கொடுக்க முடியுமா சீதாமா? ராமா, எம்ப்ளாயிஸோட பெனிஃபிட் ஸ்கீம் நிறைய இருக்குடா. அதே மாதிரி நம்ம கம்பெனில லோன் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குடா. உனக்கு என்ன தெரியணும்? லோன் வேண்டாம், ரொம்ப கஷ்டமாயிடும். கஷ்டமா? யாருக்கு? அது வந்து அட்வான்ஸா சாலரிஸ் கொடுக்குற மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்படின்னா நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு அவங்க சேலரியை விட அட்வான்ஸா அதிகமா பணம் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இருக்கு. ஆனா யாருக்கு? சும்மா தெரிஞ்சுக்கதான், அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. இங்க பாரு ராம், நம்ம கூட வேலை பார்க்குற எல்லாரும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. அவங்க தேவைக்கு நாம உதவி செய்யறதுல தப்பே கிடையாது. பட் ஒன் திங், நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறது பிசினஸ். ஷோர் தாத்தா. சொல்ல வேண்டியது என் கடமை. உனக்கு தெரியாத விஷயம்னு எதுவும் கிடையாது. பிசினஸ்ல தனிப்பட்ட ஒருத்தருக்கு மட்டும் ஃபேவர் பண்ணக்கூடாது. கம்பெனி ரூல்ஸை நாம ஃபாலோ பண்ணி ஆகணும். நமக்கு வேண்டியவங்களா இருந்தா அவங்களுக்கு உதவி செய்யறதுல தப்பே இல்லை. பட் நான் உனக்கு சொல்றேன், நம்ம பண்றது பிசினஸ். எஸ் தாத்தா, I'll keep this in my mind. சரி தாத்தா, நான் போய் படுக்கிறேன். டேக் கேர். ராம் இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்றான்னா அது கண்டிப்பா ஒரு முக்கியமான ஆளா தான் இருக்கணும். நீ சரியான ஆளுக்கு தான் உதவி பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ராமா. சீதா, நான் இப்படி கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. எங்க காலம் முடிஞ்சு போச்சு.
வயசான காலத்தை எப்படியாவது நாங்க வாழ்ந்துருவோம். ஆனா சிரிக்கு வளர்ற வயசுமா. அவளோட உலகமே இந்த இடம்தான். உன் வீட்டை நீ காப்பாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்ணம்மா. எங்க வீட்டை நாங்க விக்கிறதுல எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லம்மா. அப்பா, இந்த விஷயத்தை பத்தி இனிமே என்கிட்ட நீங்க பேசாதீங்க. ஏமா இப்படி பேசுற? அத பத்தி பேசாதீங்கம்மா. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. லாயர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இருந்தாலும் செலவு அதிகமாகுமேம்மா. லாயர் ஃபீஸ், கோர்ட் ஃபீஸ்னு நிறைய செலவு இருக்கும். இன்னும் தெரியாத செலவும் வரும். உன்னோட கஷ்டத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் உன்னோட அண்ணன் உனக்கு எந்த உதவியும் செய்யல. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் அவன்தானம்மா. போய் நீயாவது அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அவரு எல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிறவரா இருந்திருந்தா நான் ஏன் இவ்ளோ கஷ்டப்பட போறேன்? யாருமே இல்லாதவங்களுக்கு கடவுள் தான் துணை. எனக்கு துணையா ராமர் இருக்காரு. நிச்சயமா அவர் வழி காட்டுவாரு. ஏன் 2 டிஃபன் பாக்ஸும் இல்லையா? எனக்கு இருக்கிற பொறுப்பு கூட அவங்களுக்கு இல்ல. இன்னைக்கு மட்டும் கொண்டு வரல, அப்புறம் இருக்கு. 2 இல்ல 3 சீதாமா. அத்தை என்னோட பாக்ஸ கொண்டு போயிட்டாங்களே சீதாமா. என்னோட புது பாக்ஸ் இருக்குல, அத என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துரு. ஹலோ கர்ண பரம்பரையே, என் பாக்ஸ தொலைச்சது உன்னோட ஃப்ரெண்டு தான். இதுக்கப்புறமா அவருக்கு லஞ்ச் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஐயோ பாவம் சீதாமா. நீ சீதாமா டிஃபன் பாக்ஸ தொலைச்சிட்டியா? அது நீ எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்க ஃப்ரெண்ட். என்னாச்சு? அவ்வளவுதான், சீதாமா உன்னை சும்மாவே விட மாட்டாங்க. நீ என்ன தப்பு பண்ணாலும் சீதாமா மன்னிச்சிடுவாங்க. ஆனா டிஃபன் பாக்ஸ் தொலைச்சா மட்டும் விடவே மாட்டாங்க. பயங்கரமா கோவப்படுவாங்க. அவங்களுக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஃப்ரெண்ட், நீ என்ன ரொம்ப பயமுடுத்துற தெரியுமா? ஃப்ரெண்ட், நான் உண்மையை தான் சொல்றேன். ஒரு நாள் என்னாச்சுன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்? என்ன ஆச்சு? ஒரு நாள் இப்படிதான் நானும் ஸ்கூல்ல டிஃபன் பாக்ஸ மறந்து வச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்ப சீதாமா என்ன வீட்டுக்குள்ள கூட சேர்க்கவே இல்ல. எது இவ்ளோ சின்ன விஷயத்துக்கா? நானும் இதே மாதிரி இந்த சின்ன விஷயத்துக்கு நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற சீதாமான்னு கேட்டேன். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்? என் கையை பிடிச்சு தரன்னு இழுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட். ஸ்கூல லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? சீதாமாவோட கோவம் அப்ப கூட குறையவே இல்ல. லாக் ஓபன் பண்ண சொல்லி டிஃபன் பாக்ஸ எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா ஃப்ரெண்ட்? அட கடவுளே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.